இன்னைக்கு நம்ம சேனலில் ரவையும் வாழைப்பழத்தை வச்சு ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்ய 10 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கு முதல்ல அடுப்பு ஆன் பண்ணி வடைச்சட்டி வச்சுக்கோங்க. வடைச்சட்டி லைட்டாக ஹீட் ஆனதுமே 1 டம்ளர் அளவுக்கு ரவை, 1 பாக்கெட் நெய் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நெய் ஆட் பண்ணதுமே நல்லா கரண்டி வச்சு கிளறி விடுங்க. ரவை நல்லா உதுராக வந்ததுமே அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற விட்டுருங்க. இன்னொரு பாத்திரத்தில் நாம் 2 வாழைப்பழத்தை தோல் உரித்து சேர்த்துக்கலாம். இது ஸ்பூன் இல்லை மசிக்கிறது இருந்துச்சுன்னா நல்லா மசிச்சு விடுங்க. பஞ்சாமிர்தத்துக்கு நம்ம எப்படி மசிப்போமோ அந்த அளவுக்கு நம்ம மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ வறுத்து ஆற வச்சிருக்கிற வெள்ளை ரவையை இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே தேங்காய் துருவல் நான் அரை மூடி துருவி ஆட் பண்ணியிருக்கிறேன். இனிப்புக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். வேணும் அப்படின்னா நீங்கள் வெல்லம் கூட துருவி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஏலக்காய் பொடி பண்ணி சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு விடுங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை. நாட்டு சர்க்கரையே அப்படியே இலகி தண்ணி பதத்துக்கு கரெக்டாக இருக்கும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும். வாழை இலையை ரெக்டாங்குலர் ஷேப்பில் கட் பண்ணி நாம் பிசைஞ்சு வச்சுருக்க மாவை உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் உருட்டி அந்த இலையில வச்சு இந்த மாதிரி மடித்து வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற ரவையுமே இந்த மாதிரி வாழையில வச்சு எடுத்துக்கலாம். நம்ம செஞ்சு வச்சிருக்கிறது ஆவியில் தான் வேக வைக்க போகிறோம். அதனால் ஆல்ரெடி நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். அது நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இட்லி தட்டில் நம்ம வாழை இலையில் மடித்து வச்சது எல்லாமே வச்சு ஒரு 10 நிமிஷம் ஸ்டீம் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்தில் நல்ல ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எப்பயுமே ஆயிலில் செய்கிற ஸ்நாக்ஸுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு தடவை ஹெல்த்தியாக ஆவியில் வேக வச்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்களுக்கு. இதுவுமே அவங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணி. இந்த மாதிரி ஹெல்த்தி ரெசிபிஸ் எல்லாம் பார்க்கணுன்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.